சரி, எலெக்ஷன் 3ல வந்துருச்சு. இனிமே சென்ட்ராஸ கையிலேயே பிடிக்க முடியாது. எல்லா யூடியூபர் கன்டென்ட் கிரியேட்டர் அதாவது இந்த மாரி பொலிட்டிக்கல் பேசக்கூடிய கன்டென்ட் கிரியேட்டர்லாம் அப்படியே கொடி கட்டி பறப்பாய்ங்க. வீட்ல பாட்ட போட்டு டம் டன் டனக்கா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாய்ங்க. பயங்கரமான ஒரு தீனி. இந்த 2 மாசத்துக்கு. பயங்கரமா பேசுவானுங்க. வியூஸ் நெறையா போகும். ஓகே. விஷயத்துக்குள்ள வரலாம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு தேவையான கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து வீடு சொல்றது, ரோடு போடுறது, தண்ணி டேங்க் வைக்கிறது, இந்த குழாய் பதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாளா பார்த்துருப்பீங்க. நிறைய நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ரோடு சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறது, இதெல்லாம் நிறைய பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்மடியே பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது இப்போ கரெக்டாக அந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற டைமிங்கில் பண்ணிவிட்டு அதை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் முடியறதுக்கு வரைக்கும் இதை எதுவும் பண்ணக்கூடாது. இதை பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்க. இந்த இப்போ கூட ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன். சரியான வசதி லைட் இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைட் கூட ஒழுங்காக போடாமல் ஒரு பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு காரோட லைட் இருக்குல்ல, பீம் லைட், அந்த பீம் லைட் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க நைட்டோட நைட்டாக. ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, சூட்டோட சூட்டாக கட்டி விட்டு ஒரு பஸ் ஸ்டாப் அந்த நிழல் கொடை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நாளில் முடிச்சிடலாம். 2 நாளில் கட்டி முடிச்சுட்டு அது என்றைக்கோ பண்ணியிருக்கணும், இப்போயும் பண்ணுறாங்க. பதிய வைக்கிறது. இதெல்லாம் நம்பி இதெல்லாம் இது நடந்தனால தான் நீங்கள் எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நீ நம்பினேன்னா நீ தான் உண்மையான கோமாளி. இன்னைக்கான வீடியோன்றது உங்களுக்கு என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அரசியல் கோமாளித்தனம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டு அமெரிக்கா உள்ளே புகுந்து பல வேலைகள் பண்ணனால நமக்கு இங்கே கேஸ் தட்டுப்பாடாச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடாச்சு. ஆமாம், ஆச்சுல. ஸோ அதுக்காக நம்மலாம் கதறிக்கிட்டு இருந்தோம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, நியூஸ் சேனல்ஸு, மீடியாஸு, அது பேர் என்ன, இந்த ப்ரொபகண்டா பரப்புவாங்க, அந்த மாதிரி கும்பல் எல்லாத்தையுமே பயங்கரமாக உள்ளே இறங்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேறு லெவலில் மக்களை பேனிக் ஆக்குனாங்க. இப்போ மக்கள் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இதனால் வரைக்கும் இந்த ஆட்சி மேலே இருக்க அதிருப்தி, இந்த முன்னாள் இருந்த ஆட்சி மேலே அதிருப்தி, அவங்களுக்கு இருந்த பல சந்தேகங்கள், பல தெளிவுகள், இது எல்லாம் அவங்க மண்டையில் கிளியராக இருந்துச்சு. கரெக்டாக இந்த ஈரான் பஞ்சாயத்து பெரிய லெவலில் கரெக்டான டைமில் பூம் பண்ணி கேஸ் விலை தட்டுப்பாடு, குடும்ப பெண்கள், குடும்ப வீடு பிரச்சனை, ஹோட்டல்ஸ், வணிகம் சம்மந்தப்பட்ட இடங்கள், அப்புறம் வெளியே போனோம்னாலே வெஹிக்கிள்ஸ் வேணும். ஸோ இது எல்லாத்துக்கும் தட்டுப்பாடை கொடுத்து உங்களை பதற விட்டு கொஞ்சம் கவனத்தை சிதற விட்டு இப்போது நீங்கள் எலெக்ஷன் நடக்கும்போது என்ன நினைப்பீங்க? எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. 0லேருந்து ஆரம்பிப்பீங்க. உண்மைக்கும் பொய்க்கும் 2 ப்ளஸ் தான் இருக்குது. உண்மை என்றைக்குமே உண்மை தான். அந்த உண்மை அங்கேயே தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். நீயாக போய் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதுவாக என்றைக்காவது தெரிஞ்சிடும். இதுதான் உண்மைக்கான காரணம். பட் பொய்க்கு வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது. குழப்பம் செய்யலாம். முக்கியமாக குழப்பம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடும். பொய் ஜெயிச்சிடும். குழப்பிக்கிட்டே தான், அப்படி தான் குழப்பி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே தப்பு செஞ்சு தப்பாக வாழ்ந்துறது அதுதான் சரின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது தப்பு செஞ்சு தப்பாகவே வாழ்ந்து தப்பு பண்ணி அதில் தப்பாக வாழ்கிறதுக்கு பேர் தான் சரியான வாழ்க்கைன்ற மாதிரி தப்பாக ஒருத்தன் கற்றுக் கொடுத்துருக்கான். அதை நம்ம தப்புன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் சாம்பிராணியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எலெக்ஷன் இந்த டைம் டிஎம்கே தான் ஜெயிக்கும். 150 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க. நாங்கள் என்ன ப்ரொபகண்டா பண்ணுறோமா? நாங்கள் என்ன தீர்க்க தரிசிகளா? சரி, என்ன வேணால் வச்சுக்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே எதிர்ச்சியாகவும், அவங்க காசு கொடுத்தாங்க, பாத்திரம் மண்டு கொடுத்தாங்க, ரோடு போட்டாங்க, என்ன பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதனால ஜெயிச்சாங்க. இப்படி நீ நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்க கொண்டாட்டம் தான். இதுக்கு மேலே இந்த சிஸ்டத்தை செயல்படுத்த முடியாதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு போலியான உண்மையான ஸ்ட்ரெச்சர், சரியான ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்கும், காலத்துக்கும் அழியாமல் நிலைத்து நிற்கும். ஆனால் போலியான ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு மழுப்பி பசப்பு வார்த்தை பேசி, அப்படி நீ ஒரு போலியானவனை கவனிங்களேன். போலியானவன் வந்து பாசாங்க காட்டுவான், ஏமாத்து பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் தைரியமான பாருங்க, ஆமாண்டா நான் அப்படி தாண்டான்னு போயிட்டே இருப்பான். அவன் நல்லவனும் ப்ரூவ் பண்ணவும் தேவையில்ல, தன்னை பற்றி இமேஜுக்கு பில்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் அந்த பாசாங்க பண்ணுறவன், பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன் தான் வெள்ளையும் சொல்லியுமே தெரிஞ்சுக்கிட்டு தன்னை என்றைக்குமே பாலிஷாக காட்டிட்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி சீன் போட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை. பொய் சொல்கிறவங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணுறவங்க தான் அது தேவை. உண்மை பேசுகிறவங்களுக்கு அது தேவை கிடையாது. பட் இந்த அரசியலை நீங்கள் கவனிக்கும் போது, ஃபுல்லாக நோட் பண்ணும்போது கரெக்டாக இப்போ எல்லாருமே புனிதனாக மாறிடுவாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க.
ஜெயிக்கும்போது என்ன நினைப்பீங்க? இதனால தான்ப்பா ஜெயிச்சாங்க. அதனால தான்ப்பா ஜெயிச்சாங்க. அப்போ கடைசி வரைக்கும் இது நடக்காது. அப்போ இந்த விஷயங்கள் ரொம்ப நாளா நிலைக்காதுன்றதுனால இதோட முடியுது. இப்போ ஒரு எலெக்ஷன் நீங்க சந்திக்க போறீங்கல்ல. இந்த எலெக்ஷன்ல போய் ஓட்டு போடுறதுன்னா, ஓட்டு போட ஆசை இருக்கவங்க நினைக்கிறவங்கலாம் போய் கடைசியா ஓட்டு போட்டுக்கோங்க. இதோட உங்க விரல்ல மை வைக்கிறாங்கல்ல, அது முடிஞ்சுச்சு. எழுதி வச்சுக்க. எலெக்ஷன்ல எலெக்ஷன் நடக்குதுல்ல, சிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, பிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இது கையில உங்க ஒரு விரல் புரட்சி, இந்த ஒரு விரல் புரட்சிக்கு வேலையே கிடையாது. இன்னையோட முடியுது. ஒரு விரல் புரட்சி ஆளு இறங்குறாப்புல, முதல் அரசியல் எலெக்ஷன் சந்திக்க போறாப்புல. இந்த முதல் எலெக்ஷன் சந்திக்கிறாருல, இந்த எலெக்ஷன் தான் இவர் கடைசி எலெக்ஷன். இது எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க போறது இல்லை, தெரிஞ்சுக்க போறதும் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல நீங்க வைக்கிற மை அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லுங்க. உங்க நெத்திக்கு வைக்கிற மொருவா தொட்டு வைப்பீங்கல்ல கடைசி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்சு வச்சு இந்த எலெக்ஷனோட உங்களுக்கு எல்லாம் ஓவர். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. விழிச்சுக்க பொழைச்சிக்கன்னு இவ்வளவு தடவை சொல்லிட்டே இருக்கோமே, எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம்? ஏப்ரல் 23 எலெக்ஷன். எல்லாரும் போய் மை வச்சுட்டு வந்துருங்க. கடைசியா ஒரு தடவை போய் இந்த ஓட்டு புக்கு, இந்த வாக்குச்சீட்டு, வாக்கு கூட்டத்தில் நிற்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இது வரைக்கும் கொஞ்சம் நாள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இதுக்கப்புறம் பாருங்க, பார்ப்பீங்க. சரி, எப்போ ரிசல்ட் அப்படின்னா ஏப்ரல் 23 எலெக்ஷன். நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. மே 4 ரிசல்ட். இவ்வளோ கேப் வேணும்ல, ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு மிஷினுக்குள்ளே உள்ள உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி எண்ணணும்ல. டிஜிட்டல் இந்தியா ரொம்ப மெதுவாக தான் வேலை செய்யும். ஆனால் அது பேர் தான் டிஜிட்டல் இந்தியா. உள்ள ஒவ்வொரு ஓட்டாக போய் மிஷினுக்குள்ளே போய் உட்காந்து ஒரு ஆள் போய் எண்ணிட்டு இருப்பாங்க. எண்ணிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், சாப்பிட்ற பிரேக் கொடுக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 20-25 நாள் கழிச்சு தான் ரிசல்ட் வரும். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, 23 எலெக்ஷன் நடக்குது. ரிசல்ட் வருது எப்படின்னா, நம்மளுடைய அண்ணி, சின்ன அண்ணி, நம்மோட அண்ணி இல்லை, அணில்களின் அண்ணியோட பிறந்த நாள் 4 அதுக்கு நாள் ரிசல்ட் வருது. இவங்க என்னவோ சொல்லி ஒரு மீன் போட்டுட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படின்றாங்க. இதெல்லாம் அவங்கள திசை திருப்பும் வேலை. இவரை இப்படி இதனால ஒருவேளை விஜய் சிஎம் ஆயிடுவாரோ அப்படிலாம் நம்பிட்டு இருக்காத, கனவுல தான் நம்பிட்டு இருக்கணும். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சி யார்? எதிர்கட்சி நம்மளுடைய இவர் இருக்காப்புல, எடப்பாடி அவர்களுடைய அந்த பொட்டன்ஷியலும் அவங்களுடைய பவரும் அந்த அந்த கரிஸ்மான்னு சொல்லுவாங்க மக்கள் மத்தியில், அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கட்சி மேலே எந்த அளவுக்கு மக்கள் இதெல்லாம் அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் டிஎம்கே மேலே எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க முட்டு கொடுக்குற முட்டு பைஸை நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க. அந்த கட்சி கொடியை போட்டுக்கிட்டு பிரியாணி கடையில் சண்டை போடுறது நிறையா பேர். என்ன வேணால் பண்ண, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், உங்களுக்கான ஆட்சிடா அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல. அப்படி கூட்டம் நிறையா இருக்குது இந்த உலகத்தில். நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நல்லவங்க அதிகமாக இருக்காங்களா, கெட்டவங்க அதிகமாக இருக்காங்களா? உங்களுக்கே தெரியும் யார் அதிகமாக இருக்காங்கன்னு. அப்போ அவங்க அதிகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான கட்சி எப்படி தோற்று போகும்? இங்கே மெஜாரிட்டி ஓட்டு யாருக்கு அதிகமாக விழுகுதோ அவங்க தானே வின் பண்ணுவாங்க. ஆமாம் தானே? சரி, டிவிக்கு இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்படியா? நீங்கள் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுவான். எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே கலைஞர் அவங்க கூட இருந்து அந்த தீகா கழகம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்குள்ளே இருந்து வேலை பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலில் தனி கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சாப்புல. முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சாப்புல. இவர் கட்சியை ஆரம்பித்து உடனே போய் சிஎம் சீட்டில் உட்கார முடியாது. இவர் ஒரு 25 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த டைம் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அப்படி தான் இருக்கும். தூங்கிட்டே இருந்து ஜெயிக்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. இந்த படுத்துக்கிட்டே வீட்டில் இருந்துக்கிட்டே ஜெயிக்கிற ஆள்லாம் இவர் கிடையாது. ஸோ ஒரு ஃபீல்டுலே இல்லை இவங்களுடைய சின்ன அண்ணின்னு சொல்கிறாங்களா, அணிலோட அணி. அவங்க அணிலோட அண்ணி இப்போ ஓடிட்டு இருக்காங்க. இவர் தான் தலைமறை ஆகிட்டு இருந்தார். இப்போ அண்ணியும் தலைமறை ஆகிட்டு இருக்காங்க. மைக்கை கூட்டி போனாலும் ஓடுறாங்க, ஆளோரா சாமின்னு ஓடிட்டு இருக்காங்க. பார்த்திபன் என்ன சொல்றாரு, வருத்தம் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இந்த அண்ணி பின்னாடியே மைக்க தூக்கிட்டு போகிறாங்க, அண்ணன் பின்னாடியே மைக்க தூக்கிட்டு போகிறாங்க. இவங்கனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மாற்றம் வரப்போதா? எதுவும் வராது. ஓனையை சுடுகாட்டில் போய் புதைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை என்றைக்குமே இந்த மீடியாஸும் சோசியல் மீடியாவும் கொண்டு வந்து சேர்க்காது. உங்களை திசை திருப்பும் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உங்களுக்கு தான் சொல்கிறேன், குழப்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. குழப்பத்தை மட்டுமே வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுருக்காங்கன்னா அதுக்காகவே எங்களை பாராட்டணும். அம்மாவும் செய்யடாடி, இதோட முடிஞ்சு வச்சுங்க. திரும்பியும் சொல்கிறேன், இதோட முடிஞ்சு வச்சு. எலெக்ஷனை மறந்துடுங்க, நிம்மதியை மறந்துடுங்க. பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரப்போகுது. ஸோ ஒவ்வொன்றா நடக்க போகுது. அதுக்கப்புறம் உண்மையான போரை பார்க்க போகிறீங்க. இப்போ நடந்துச்சுல, அதெல்லாம் போர் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்த எதுவுமே 3ஆம் உலக போர் கிடையாது.
அமெரிக்கா டவுன்ஃபால் ஆகும். மொத்தமா சாம்ராஜ்யம் சரிய போகுது. அமெரிக்கா சரிஞ்சா பல பேர் சேர்ந்து விழுவாங்க. இந்தியன் ஓஷன் தான் மையப்புள்ளியா இருக்கு. சைனாவும் தாய்வான் என்னைக்கு தூக்க ட்ரை பண்றானோ, தாய்வான் மேல எப்ப கை வைக்கிறாங்களோ, அன்னையோட முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்காதீங்க. தாய்வான சீனாவும் மத்த நாடுகளும் ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு, தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்கனாலே, வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்காங்க. போட்டு குமிஞ்சிடாதீங்க போய். இந்த இப்ப போனீங்களே பெட்ரோல் லிட்டரா முட்டாள் மாரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத மட்டும் வாங்கி சேஃப்டி பண்ணிக்கோங்க. எப்போ? சீனாவும் மத்த நாடுகளும் தாய்வான அட்டாக் பண்றப்போ. தாய்வான தொட்டாங்கன்னா, கெட்டேன்னு அர்த்தம். விழிச்சுக்க, புகச்சுக்க. Who is this guy?